ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? எல்லாருமே ஜூம் அப்ளிகேஷனுக்குள்ள வந்துருங்க. மீட்டிங்க லிசன் பண்ணுங்க. எல்லாருமே ஜூம் அப்ளிகேஷனுக்குள்ள வந்துருங்க. மீட்டிங்க மட்டும் லிசன் பண்ணுங்க மீட்டிங் முடியிற வரைக்கும். ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரிஒன். திஸ் இஸ் சரவணன், டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர். இன்னைக்கு டேட் வந்து அக்டோபர் 7ஆம் தேதி. இன்னைக்கான ட்ரைனிங்கோட டாபிக் வந்து வெஸ்டேஜ் சக்சஸ் சீக்ரெட் அப்படிங்கிற டாபிக். எவ்ரி டியூஸ்டே வந்து நம்ம வெஸ்டேஜ்ல மீட்டிங்ல வந்து டியூஸ்டே வந்து சக்சஸ் சீக்ரெட் அப்படிங்கிற டாபிக்ல தான் ட்ரைனிங் எடுக்கிறோம். டாபிக் மட்டும்தான் சேம், பட் வந்து நம்ம லைவா தான் எடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 8 to 9 மீட்டிங் அப்படிங்கிறது லைவ் மீட்டிங் தான், ரெக்கார்டட் கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க. ஏன்னா வந்து ரெக்கார்டடை போட்டு விட்டு ஆஹ், உட்கார்றதுக்கு நமக்கு இங்க வேலையே இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து இங்க ஒர்க் பண்றோம். எல்லாருமே இந்த ஒரு 1 hour அப்படிங்கிறது எல்லாருமே வந்து லைவா எல்லாருமே கனெக்ட் ஆகுறோங்கும் போது நம்ம ஒவ்வொரு நாளுமே லைவ் மீட்டிங் தான் எடுக்கிறோம். எல்டிபி நீங்க புதுசா பிளான் பிரசன்டேஷன் காமிக்கிறதுக்கு நம்ம அதே தான் திரும்ப திரும்ப பேசுவோம். ஓகே, அதுல வந்து வேற எந்த கண்டென்ட்டும் இல்ல. நம்ம அந்த விஷயத்தை தான் நம்ம பேசுவோம். ஒவ்வொரு டைமும் லைவா எடுக்கும்போது ஒரு நாள் நல்லா இருக்கும். ஒரு நாள் வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள பேசுவோம், பேச மாட்டோம். ஒரு சில நேரம் சீக்கிரமா முடிச்சிருவோம். அப்ப பெஸ்ட்டா நம்ம வந்து எந்த மீட்டிங் நம்ம எடுக்கிறோமோ, அந்த பெஸ்ட்டா நம்ம எல்லா விஷயங்களையுமே வந்து சொல்லி கரெக்ட்டா எடுத்து, நம்ம வந்து ஒரு ரெக்கார்டடா ஆட்டோமேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணி தான் நம்ம வந்து எல்டிபிங்கிறத குடுப்போம். ஓகேங்களா? பட் வந்து ட்ரெய்னிங்க பொறுத்தவரைக்கும் லைவா நடக்கும். ஓகேங்களா? அதனால வந்து ஒவ்வொரு நாளும் கம்பெனில நெறைய அப்டேட்ஸ் வரும். அந்த பிசினஸ் எப்படி பண்ணலாம்? இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் என்ன? ஓகேங்களா? அந்த மாரி வந்து இப்ப என்ன மாரி போயிட்டு இருக்கு? அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து பேசுவோம். அதனால தான் வந்து நம்ப அ இங்க லைவ் பண்றோம். எல்டிபி வந்து ஆட்டோமேஷன்ல ரெக்கார்டட் நம்ம பண்றோம். ஓகேங்களா? இந்த ஒரு கிளாரிட்டி உங்க எல்லாருக்குமே இருக்கணும். அதே மாரி இப்ப இந்த அக்டோபர் மந்தோட 1 வீக்ல நம்ம இருக்கோம். இந்த மந்தோட 1 வீக் ஒவ்வொரு மந்த்துமே வந்து நம்ம 4ஆ பிரிச்சோம்னா, அ ஒவ்வொரு வீக்கா நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த பிசினஸ்ல வந்து நீங்க சக்சஸ் பண்ணணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த பிசினஸ்ல சம்பாரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க இந்த பிசினஸ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கத்துக்கணும். இந்த பிசினஸ்ல என்னென்னலாம் இருக்கு? இந்த பிசினஸோட ஸ்கோப் என்ன? ஸ்கோப்னா என்ன? இந்த பிசினஸ்ல நமக்கு எந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி இருக்கு? எந்த அளவுக்கு வந்து இத நம்ப வந்து நம்பலாம்? இதுல இருந்தோம்னா எந்த மாரிலாம் வந்து நமக்கு அ குரோத் இருக்கு? இத நம்பி நம்ம பண்ண முடியுமா? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க ரிசர்ச் பண்ணணும். சும்மா வந்து யாரோ சொன்னாங்களேன்னு சேர்ந்துர்றது, இல்ல நல்லா இருக்குன்னு சேர்ந்துர்றது, அதுக்கப்புறம் இத பத்தி எதுவுமே திங்க் பண்றதே இல்ல. வேற ஏதாவது வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, வேற ஏதாவது ஒரு வொர்க் வந்துச்சுன்னா, அப்படியே இத நீங்க அம்போன்னு அப்படியே விட்டுட்டு, நீங்க அப்படியே அதுல வந்து போயிர்றாங்க. ஏன்னா அப்படித்தான் இங்க நெறைய பேர் இருக்காங்க. அப்போ உங்களுக்கு இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் குடுக்குறீங்க அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். மத்தவங்க யாரு எப்படி வேணா வருவாங்க, போவாங்க. ஓகேங்களா? பட் அதெல்லாம் வந்து நீங்க வந்து யோசிக்க வேண்டாம். நீங்க என்ன பண்ண போறீங்கங்கிறதுல உங்களுக்கு வந்து தெளிவு இருக்கும். ஏன்னா நான் இந்த பிசினஸ்ல சேரும்போது நல்லா கேட்டுக்கோங்க. இந்த கம்பெனி வந்து 2004ல ஸ்டார்ட் பண்றாங்க. நான் ஜாயின் பண்ணது 2019 டிசம்பர் எண்டுல. ஓகேங்களா? 15 1/2 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் ஜாயின் பண்ணேன். அப்படி நான் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ பேர் வந்து இதுல சம்பாரிக்கல, சம்பாரிச்சிருக்காங்க. ஒரு சிலர் சம்பாரிக்கல, ஒரு சிலர் சம்பாரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப நான் இந்த பிசினஸ் எடுக்கும்போது, எனக்கு என்ன நம்பிக்கை இருந்ததுன்னா, என்னால இது பண்ண முடியும். நான் இத நம்புறேன். இதுல நல்ல ஸ்கோப் இருக்கு. நல்ல ஃபியூச்சர் இருக்கு. இத நம்ம பண்ணோம்னா, கண்டிப்பா நம்ப வந்து நல்ல ஒரு இன்கம் எடுக்கலாம். நம்ப பண்ணிட்டு இருக்கிற வேலையில அ வந்து நல்ல ஒரு ஃபியூச்சர் கிடையாது. வேலை வந்து மாசமான சம்பளம் வருது. அந்த வேலை போச்சுன்னா, இன்னொரு வேலைக்கு எங்கேயோ அடிச்சு புடிச்சு போயிரலாம். இல்லன்னு சொல்லல. வழியே இல்லன்னு சொல்லல. எப்படியோ ஒண்ணு வாழலாமே தவிர, நம்ப விருப்பப்பட்டபடி வாழ முடியாது. அந்த வேலையில. அது எனக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா, என்ன விட மேனேஜர், எனக்கு மேல வந்து இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ், அந்த ஐடி கம்பெனில 10, 15 வருஷம், 20 வருஷமா நான் வேலை செய்யும்போது சொல்றேன். இருந்தவங்களே வந்து சொந்த வீடு வாங்கல. சொந்த வீடு இல்ல. வாடகை வீட்ல தான் இருக்காங்க. ஒரு 2 வீலர்ல தான் வருவாரு. மேனேஜரே 2 வீலர்ல தான் கிடுகிடுன்னு வருவாரு. ஓகேங்களா? அப்ப வந்து பார்க்கும்போது, என்னடா இது இவ்ளோ பெரிய ஆள் இவங்களே வந்து ஆ பைக்ல தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். ஆமா. கம்பெனில வந்து அவருக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்கு.
கம்பெனியே வந்து எவ்வளோ பெரிய ஆளு. பட் இவங்களோட பொருளாதாரமே இவ்வளோ ஒஸ்ட்டா இருக்கே, இல்ல இவ்வளோ முன்னேறாம இருக்கே அப்படின்னு தான் எனக்கு தோணும். அப்ப இந்த வேலையிலேயே இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து குடும்பம் நடக்கும். இங்க பாருங்க வாழ்க்கை எப்படி வேணா வாழலாங்க. வாழ்க்கை வாழ முடியாதுன்னு இல்லைங்க. என்ன ஒஸ்ட் சிச்சுவேஷன் வந்தாலும் நம்ம வந்து உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்கலாம். ஓகேவா? ஓகே. நம்ப போற போக்குல அது எங்க கொண்டு போதோ அப்படி வாழ்றதுக்கும், நம்ப முடிவெடுத்து நம்ப விருப்பப்படி நமக்கு ஒரு கனவு இருக்கும்ல. சின்ன வயசுல வந்து, அப்பா நான் இப்படி வாழணும், அப்படி வாழணும். நம்ம மனசுக்குள்ள வந்து ஒரு கனவு இருக்கும். அந்த மாரி இந்த மாரி வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இலக்கு இருக்கும் இல்லையா? ஓகே. வாழ்க்கைங்கிறது என்ன? அனுபவிக்கிறதுக்கு தானே. சும்மா வந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு சினிமால நம்ம படத்துல மட்டும் தான் வந்து பார்க்குறோம். இந்த மாரி பெரிய பெரிய வீடு, காரு ஓகேவா? பட் ஆனா நம்ப வந்து அது வந்து வெறும் வந்து ரீல்ஸ்ல ரீலா மட்டும் தான் இருக்கே தவிர, ரியல் லைஃப்ல வந்து அது அடைய முடியறதில்ல. கரெக்ட்டுங்களா? அப்ப நம்ப வந்து அத ரியலைஸ் பண்றதுல தான் இருக்கு. நம்ப வாழ்க்கை வந்து நமக்கு இருக்கிறது ஒரு லைஃப். ஓகேவா? இந்த டைம் நம்ப முடிச்சுட்டோம். லைஃப் காலி அப்டின்னா, திரும்ப அடுத்த அ ரவுண்டுக்கு, அடுத்த மேட்ச்க்கு நம்ப வந்து போய் திரும்ப நிக்க முடியுமா? இல்லையே. லைஃப்ங்கிறது ஒண்ணு தான். ஓகேவா? விளையாட்டுல ஒரு டைம் அவுட் ஆயிட்டோம்னா, அடுத்த டைம் போய் ட்ரை பண்ணலாம். அடுத்த டைம் போய் ட்ரை பண்ணலாம். ஆனா லைஃப் அப்படி கிடையாது. இந்த வாழ்க்கை உங்களுக்கு மோசமாயிருச்சு அப்படிங்கிறதுக்காக, அடுத்த வாழ்க்கை உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு நம்ம வந்து எந்த கேரண்டியும் கிடையாது. அடுத்த ஜென்மங்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி எப்படின்னா, போன ஜென்மத்துல நீங்க எப்படி இருந்தீங்க? அது உங்களுக்கு தெரியுமா? அப்படிலாம் கிடையாது. லைஃப்ங்கிறது ஒன்ஸ் தான். ஒரே டைம் தான். ஓகேவா? இந்த வாழ்க்கையில நம்ப எல்லாத்தையும் அனுபவிக்கணும். நம்ம சின்ன வயசுல இருந்து வறுமையில இருந்திருப்போம், ஏழ்மையில இருந்திருப்போம். எந்த ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையும் வந்து பார்த்திருக்க மாட்டோம். பட் ஆனா வந்து மீதி இருக்கக்கூடிய காலங்கள்ல நம்ம வந்து ஒரு நல்ல லைஃப் அடையணும் அப்படின்னா, நல்ல ஒரு வாழ்க்கைய அடையணும் அப்படின்னா, நம்ம போராடணும். ஓகே. சும்மாலாம் கிடைச்சிராது. சும்மா வந்து நம்ம வாழ்க்கை மாறிறாது. ஓகேவா? நம்ப வந்து ஒரு ஒரு தொழில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அத வந்து சின்சியரா பண்ணும்போது தான் நம்ம லைஃப் மாறும். ஓகே. வேலையில லைஃப் மாறாது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த வேலையிலயுமே வந்து பணக்காரன் ஆகவே முடியாது. ஓகேவா? எக்சப்ஷனல் உலகம் லட்சங்கள்ல ஒருத்தர் இல்லைங்க. கோடியில ஒருத்தர் இருப்பாரு. ஓகேவா? சுந்தர் பிச்சை இருக்காருன்னா, அவரும் வந்து ஜாப்ல தான் இருக்காரு. பட் அவரு வந்து பெரிய ஒரு மில்லியனரா இருக்காரு. அது அது மாரி வந்து அ நம்ப ஆயிற முடியுமா? வேலைக்கு போறவங்க லட்சம் பேர் வந்து சாதாரண வாழ்க்கையில தான் இருக்காங்க. ஓகேவா? அதெல்லாம் எக்சப்ஷனல். வேலைக்கு போறவங்கலாம் கோடீஸ்வரன் ஆயிற முடியுமா? அப்படின்னு கேட்டா, ஆகவே முடியாது. ஓகேவா? அது எக்ஸாம்பிள் கிடையாது. நம்ம எக்ஸாம்பிளா தான் எடுக்கணும். பெரும்பாலானோர் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. கரெக்ட்டுங்களா? அதுதான் நம்ம உதாரணமா எடுத்துக்கணும். எக்சப்ஷனல நம்ம உதாரணமா எடுத்துக்க முடியாது. வேலைக்கு போனா நம்ம லைஃப் வந்து ஃபியூச்சர் இருக்காது. வாழ்க்கை அப்படியே போகும். இருக்கிறத அப்படியே வாழ்ந்துட்டு இருக்க முடியும். ஓகேவா? பிசினஸ் பண்ணா தான் வாழ்க்கை போகும். ஒரு சினிமால கூட, ஒரு படத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஹீரோ வந்து பணக்காரன் ஆகறதுக்கு அந்த வில்லன் கூட இல்ல வந்து அவங்க ஆ ஆ ஹீரோயினோட அப்பா கிட்ட சவால் போட்டுட்டு, நான் பணக்காரன் ஆகி காமிக்கிறேன் அப்படின்னு ஏதாவது சொல்லும்போது, அந்த மாரி எத்தனையோ படங்கள்ல சீன் அந்த படத்துல கூட, அதாவது ரீல்ல கூட, சும்மா ஒரு சினிமால கூட வந்து வேலைக்கு போய் அவன் பணக்காரன் ஆயிட்டான்னு காமிக்கவே மாட்டாங்க. ஏதாவது படம் இருக்கா? அவன் பிசினஸ் பண்ணி தான் பணக்காரன் ஆயிருப்பான். ஏன்னா சினிமால நீங்க எப்படி வேணா காமிக்கலாம். வேலைக்கு போய் பணக்காரன் ஆனா அப்படி சினிமால கூட காமிக்க முடியாது. அத ஏத்துக்க மாட்டாங்க. அது வந்து உண்மை கிடையாது. சினிமால கூட நம்ம வந்து அத வந்து காமிக்க முடியாத அளவுக்கு தான் அந்த உண்மைங்கிறது இருக்கு. வேலைக்கு போய் தான் எல்லா ஹீரோவும் வந்து அவன் சேலஞ்ச் பண்ணபடி வந்து பணக்காரனாயி காமிப்பான். வில்லன விட பெரிய பணக்காரனாயி காமிப்பான். அவங்க அ யாரு கேலி கிண்டல் பண்ணாங்களோ அவன விட பணக்காரனாயி காமிப்பான். சூரியவம்சம் படமா இருக்கட்டும், அண்ணாமலை படமா இருக்கட்டும், இல்ல வந்து எத்தனையோ படங்கள். ஏகப்பட்ட படம் இருக்கு. அ மேக்ஸிமம் கதைகள்ல 20, 30% கதை வந்து இத மையப்படுத்தி வரும். ஏழையா இருப்பான். மூவியோட கடைசில பணக்காரன் ஆயிடுவான். அப்படிங்கிற மாரி தான் வந்து 20% 10ல 2 படம், 100ல 20 படம் வந்து அந்த மாரி கதைய மேற்கொண்டு தான் வரும். ஓகேங்களா? அப்ப அந்த படத்துல கூட வந்து ஒரு வேலைக்கு போய் அவன் பணக்காரன் ஆயிட்டான்னு காமிக்க முடியாது. காமிக்க காமிக்கல. அப்ப நம்ம மட்டும் வேலைக்கு போய் பணக்காரன் ஆயிற முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? வேலைக்கு போனா வாழலாம். ஓகேவா? உங்க இஷ்டப்படி வாழ முடியாது. ஓகேவா? இஷ்டப்படி வாழணும்னா கஷ்டப்பட்டா தான் முடியும். அதனால வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வெஸ்டேஜ் வாய்ப்ப, அதோட வேல்யூவ புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து இது ஃப்ரீயா ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டும் இல்ல அப்படிங்கிறதுனால நீங்க சீரியஸா பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஓகேவா? ரூ. 1,00,00,000 இன்வெஸ்ட் பண்ண மாரி நெனச்சுக்கோங்க. ரூ. 1,00,00,000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தொழில் தொடங்கி இருக்கிறீங்க அப்படின்னா, எவ்வளோ சீரியஸா இத பத்தியே யோசிச்சுட்டு இருப்பீங்க. தூக்கமே வராது. எல்லாம் எந்த நேரமும் இத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இது எப்படி பண்ணலாம்? எப்படி பெட்டரா பண்ணலாம்? அடுத்து என்ன பண்ணலாம்? அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. அந்த மாரி நெனச்சு இந்த பிசினஸ பாருங்க. உங்களுக்கு நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த லெவல்ல இருந்தாலும் சரி, நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த பிசினஸ பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும்.
இந்த பிசினஸவே நினைச்சுக்கிட்டு இருக்கும். அந்த பிசினஸவே நினைச்சுக்கிட்டு இருக்கும். எண்ணம் உங்களோட எண்ணம் ஃபுல்லா வெஸ்டேஜை பத்தி தான் யோசனையா இருக்கும். என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், என்ன தப்பு நடக்குது, எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி ரெக்ரூட்மெண்ட் பண்ணலாம், எப்படி ரீடைன்மெண்ட் பண்ணலாம். ஓகேவா? இத பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா மட்டும் தான் நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. எண்ணம் தான் வாழ்க்கை. நம்ம எண்ணத்தை பத்தி நினைச்சிட்டு இருக்கோமோ அதுதான் வாழ்க்கை. வெஸ்டேஜை பத்தியே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா வெஸ்டேஜ்ல சக்சஸ் பண்ணிருப்பீங்க. வெஸ்டேஜ்ல சக்சஸ் பண்ணா உங்க வாழ்க்கை மாறிடும். பணம் வரத்துக்கான ஒரு இடத்த நம்ம வந்து கண்டுபிடிச்சு அந்த வேலையில நம்ம மேல போனோம்னா, அந்த வேலையில பெஸ்ட் ஆனோம்னா, அந்த வேலையில ஒரு எக்ஸ்பர்ட் ஆனோம்னா, அந்த வேலையில என்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற அளவுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த ஒரு தொழில்ல அந்த ஒரு இடத்துல வந்து நமக்கு பெரிய இன்கம் வரும். அதே வேலையில நீங்க பண்ணிட்டு இருக்கிற வேலையில உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த வேலையில உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்ல. அந்த வேலையை நீங்க சூப்பரா பண்ணுவீங்க, பெஸ்ட்டா பண்ணுவீங்க. எந்த ஒரு எரர் இல்லாம பண்ணுவீங்க. உங்களால பெரிய லெவல்ல சம்பாதிக்க முடியுமா? வேணுங்கிற அளவுக்கு சம்பாதிக்க முடியுமா? சம்பாதிக்க முடியாது. ஒரு தொழில் பண்றீங்க. அந்த தொழில நீங்க சின்சியரா பண்றீங்க. சிறப்பா பண்றீங்க. ஓகேவா? உங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. சூப்பரா பண்றீங்க. அப்ப உங்களுக்கு நெறைய ஆர்டர் வரும். நெறைய பணம் வரும். நெறைய சேல்ஸ் நடக்கும். உங்களுக்கு பணம் நெறைய கொட்டும். பெரிய ஆள் ஆயிருவீங்க. புரியுதுங்களா? வேலையும், தொழிலும் நம்மள பொறுத்தவரைக்கும் அதே அதே மனுஷன் தான் அதே மணி நேரத்துல அங்கேயே தான் வேலை செய்யும். ஆனா எங்க வேலை செய்றோங்கிறத பொறுத்து தான் நம்மள்ட்ட பணம் நெறைய வரும். நீங்க வேலையிலயும் நீங்க ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணீங்கனாலும், அந்த வேலையில என்ன பிரச்சனை இருக்கோ, என்ன பிரஷர் இருக்கோ, நீங்க அத பத்தியே நெனச்சுட்டு இருப்பீங்க. அந்த வேலைய கத்துக்குவீங்க. அந்த வேலைய பெஸ்ட்டா பண்ணுவீங்க. ஆனா வாங்குற சம்பளம் தான் வாங்குவீங்க. சம்பளத்துக்கு மேல ரூ. 1 வராது. வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இன்கிரிமெண்ட். நல்லா வேலை செய்றப்பன்னு தட்டி குடுப்பாங்க மேனேஜர். இன்கிரிமெண்ட்ல பாத்துக்கலாம். நல்லா உனக்கு பண்ணி தரேன் அப்டிங்குவாரு. இன்கிரிமெண்ட் வரும்போது ஏதாவது காரணம் சொல்லி, அடுத்த டைம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு திரும்ப 1 வருஷம் வெயிட் பண்ண வைப்பாங்க. வருஷத்துல நம்ம எல்லா நாளும் நல்லா வேலை செஞ்சிருப்போம். ஏதாவது ஒரு நாள் ஒரு தப்பு ஏதாவது ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணுவோம். ஹியூமன் தானே. ரோபோட்ஸ் ஒண்ணும் கிடையாது. கரெக்ட்டா அந்த தப்ப மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு கரெக்ட்டா ஆ நமக்கு ஹைக் போடும்போது அந்த அப்ரைசல் மீட்டிங்ல வந்து அத கரெக்ட்டா மென்ஷன் பண்ணி அத பேசுவாங்க. ஓகேவா? மனுஷன் எனக்கு பெரிய ஒரு இதா இருக்கும். ஏமாற்றமா இருக்கும். ஓகேவா? நம்ம உயிர குடுத்து உழைப்போம். ஏன்னா நான்லாம் அந்த இடத்துல எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். ஒண்ணும் நான் வந்து வானத்துல இருந்து குதிக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா கஷ்டத்தையும் நான் பார்த்திருக்கேன். எல்லா இடத்துலயும் நான் வேலை செஞ்சிருக்கேன். ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு சூழ்நிலையும் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அங்க நம்ம போட்டு கஷ்டப்பட்டு அந்த வேலையை எனக்கு ஒண்ணுமே தெரியாம, புரியாம அங்க நின்னு கத்துக்கிட்டு, படிப்படியா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, அங்க எல்லா வேலையுமே கத்துக்கிட்டு, இன் அண்ட் அவுட் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு, அந்த வேலைய பெஸ்ட்டா பண்ணி, வாங்குற சம்பளத்த தான் வாங்க போறேன். அதே வெஸ்டேஜ்ல அதே மாரி வந்து கஷ்டம் தான். இருக்கட்டும். என்ன வேணா நெனச்சுக்கோங்க. இன் அண்ட் அவுட் எல்லாமே கத்துக்கோங்க. கஷ்டப்படுங்க, கஷ்டப்படுங்க, கஷ்டப்படுங்க. இன் அண்ட் அவுட் எல்லாம் கத்துக்கோங்க. உங்களுக்கு இங்க பணம் கொட்டுன்னு கொட்டும். அது ஏன் புரிய மாட்டேங்குது? அந்த விஷயம் ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? இதுதாங்க சக்சஸ்க்கான சீக்ரெட்டு. இந்த சீக்ரெட் யாருக்கெல்லாம் தெரியுதோ, இந்த சீக்ரெட் எத்தன பேருக்கு வந்து புரியுதோ, அவங்கலாம் அதுல சம்பாரிக்கிறாங்க. ஓகே. இந்த விஷயம் நெறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம எங்க வேலை செஞ்சா, எந்த இடத்துல நம்ம உழைப்ப போட்டா நமக்கு பணம் அதிகமா வருமோ, நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலும் பணம் சம்பாரிக்கலாங்க. நான் இல்லன்னு சொல்லலைங்க. வெஸ்டேஜ் தான் பெஸ்ட் ஒன் அண்ட் ஒன்லி பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரே வழி எல்லாருக்கும் அப்படின்னு நான் சொல்லல. எனக்கு ஒரே வழி. என்ன மாரி இருக்கிறவங்களுக்கு ஒரே வழின்னு தான் நான் சொல்றேன். இப்ப எனக்கு வந்து எங்க ஃபேமிலில வந்து ஒரு பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? பெரிய ஒரு ஃபேக்டரி வச்சிருக்காங்க. நல்ல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. அப்ப நானும் போய் பிசினஸ் பண்ணுவேன். எனக்கு என்னோட ஃபேமிலி பேக்கிரவுண்ட்ல யாருமே பிசினஸ் பண்ணல. எந்த ஒரு பிசினஸ் அனுபவமும் கிடையாது. எந்த பிசினஸ பத்தியும் ஏபிசிடி கூட தெரியாது. எந்த பிசினஸ பத்தியுமே எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் படிச்சேன், வேலைக்கு போறேன். என்ன சுத்தி இருக்கிறவங்களும் வேலைக்கு போறாங்க, இல்ல கூலி வேலை செய்றாங்க, இல்ல என்ன ரொம்ப மோசமான, ரொம்ப வந்து ஏழ்மை குடும்பத்த சேர்ந்தவங்க தான் எங்க ஃபேமிலில எங்க சொந்த பந்தங்கள் எல்லாரும். ஓகேவா? நான் யார்கிட்டலாம் பேசுறேனோ, என்ன சுத்தி இருக்கக்கூடிய யாருமே பிசினஸ் பண்றவங்களே கிடையாது. அப்படிங்கும்போது எனக்கு பிசினஸ பத்தி எதுவுமே தெரியாது. எனக்கு இருக்க ஒரே வழி வெஸ்டேஜ் தான். வெஸ்டேஜ் கிடைச்சது நான் இத கத்துக்கிட்டு நான் பண்றேன். உங்களுக்கு பிசினஸ் பேக்கிரவுண்ட் இருக்கா? உங்களுக்கு பிசினஸ் தெரியுமா? உங்களுக்கு அங்க காம்படிஷன், அங்க இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மென்ட் எல்லாம் பண்ண முடியுமா? பண்ணி வாழ்க்கையில ஜெயிக்கணுங்க. ஏன் வெஸ்டேஜ் தான் பண்ணணுங்கிறதெல்லாம் ஆ இல்ல. வாழ்க்கையில ஜெயிக்கணும். உங்களுக்கு பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு உங்களுக்கு தெம்பு இருக்கு. உங்களுக்கு சோர்ஸ் இருக்கு. உங்களுக்கு அந்த பிசினஸ பத்தி இன் அண்ட் அவுட் தெரியும். இறங்கி நான் 2ல 1 பார்க்குறேன். அப்படி பல பேர் பார்க்கறதுனால தாங்க பணக்காரன் ஆகுறாங்க. உங்களுக்கெல்லாம் வேற வழி இல்ல. வேற சோர்ஸ் இல்ல. ஓகேவா? வேற வந்து உங்களுக்கு அனுபவம் இல்ல. அதனால தான் நீங்க எல்லாம் வெஸ்டேஜ சூஸ் பண்ணியிருக்கீங்க. என்ன மாரி. அப்ப நமக்கு இருக்கிற ஒரே வழி வெஸ்டேஜ் தான். சின்சியரா எடுத்து பண்ணுங்க. நம்பிக்கையோட எடுத்து பண்ணுங்க. இத கத்துக்கோங்க. இது ஒரு தொழில். இது வந்து ஜாப் கிடையாது. எவ்வளவு மாசம் சம்பளம் வரும்னு பார்க்காதீங்க. யாருக்கு எவ்வளவு வந்திருக்குன்னு பார்க்காதீங்க. அவங்க உழைச்சதுக்கு அவங்களுக்கு வருது. இது வந்து ஒரு பிசினஸ். நீங்க சின்சியரா உழைச்சீங்கன்னா உங்களுக்கு பெரிய இன்கம் வரும். எனக்கு முன்னாடி வெஸ்டேஜ்ல எத்தனையோ பேர் சொன்னாங்க. ஆனா நான் கம்பெனி ஆரம்பிச்சு 15 வருஷத்துக்கு அப்புறம்
சேர்ந்த ஒருத்தன் கம்பெனில இருக்கக்கூடிய டாப் 30 பேர்ல நான் ஒரு ஆளா இருக்கேன். 30 பேர் ரேங்க். டாப் ஏர்னர் யாரு, செகண்ட் ரேங்க், டாப் அடுத்த ஏர்னர் யாரு, அடுத்த ஏர்னர் யாருன்னு பார்க்கும்போது கம்பெனில இத்தனை வருஷம் கழிச்சு ஜாயின் பண்ண ஒருத்தன் அந்த டாப் ஏர்னர்ல நான் ஒருத்தனா இருக்கேன். நான் இந்த தொழில நான் அவங்கள விட பெட்டரா பண்ணேன். ஓகேவா? யாரு முன்னாடி சேர்ந்தாங்க, முன்னாடி பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் இல்லைங்க. உங்களுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கு, எவ்வளவு வேகமா பண்றீங்க, உங்க தொழில் நீங்க எவ்வளவு அதிகமா பண்றீங்களோ, அதிக சேல்ஸ் குடுக்குறீங்களோ, அதிக பெரிய நெட்வொர்க்க பில்ட் பண்றீங்களோ, பெரிய பிவி குடுக்குறீங்களோ, உங்களுக்கு இன்கம் வருது. அவ்வளவுதான். இப்போ கிடைச்சிருக்கிற வாய்ப்பை சரியா பயன்படுத்துங்க. நம்பிக்கையோட பண்ணுங்க. எல்லா நாளும் கரெக்ட்டா டைமுக்கு ட்ரெய்னிங் வாங்க. 7:50க்கு உங்க போன்ல பெர்மனன்ட் அலாரம் வச்சுக்கோங்க. 7:50க்கு உங்க போன்ல எப்பயுமே சக்சஸ் ஹவ் டு ஸ்டார்ட் வெஸ்டேஜ்ல ஸ்ரீராம் சொல்லிட்டே இருப்பாரு. 7:50க்கு அலாரம் வைங்கங்குவாரு. உங்க போன்ல ரிப்பீட்டட் அலாரம் 7:50க்கு எல்லா நாளும் அலாரம் அடிக்கும். 7:50 பிஎம். அலாரம் அடிச்சோடனே ஃபர்ஸ்ட் ஆளா ட்ரைனிங்க்கு வாங்க. ட்ரைனிங்க காது கொடுத்து கேளு. ட்ரைனிங்ல பேசுறத கேளுங்க. சும்மா ஜாயின் பண்ணி விட்டுட்டு வேற ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுல சம்பாதிக்கவே முடியாது. நீங்க இந்த பிசினஸ் வேணும், இந்த பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபர்ஸ்ட் இந்த பிசினஸ்ல செய்ய வேண்டிய வேலை டெய்லி ட்ரைனிங் மட்டும் அட்டன் பண்ணும். ட்ரைனிங் அட்டன் பண்ணாவே உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். உங்களால இந்த பிசினஸ் அடுத்து என்ன பண்ணணும்னு உங்களால யோசிக்க முடியும். சரி, ஓகே. அப்படியே இந்த ட்ரைனிங்கை கண்டினியூ பண்றதுக்கு நம்ம டீம்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லீடர், டைமண்ட் டைரக்டர் பானுப்பிரியா, அவங்கள நான் இன்வைட் பண்றேன். அவங்க இந்த ட்ரைனிங் இப்ப ஃபர்தரா அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு கேளுங்க, கவனிங்க. ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய லீடர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி உங்க டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. விஷ் யூ வெல்.